தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு எதிராக தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 4 தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை கோரி அதிமுக தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கடந்த மே 13 தாவேக அரசு பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்துது. அந்த பெரும்பான்மை வாக்கெடுப்புல முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு மனு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேலு, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, அதே போல அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இந்த ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்ட அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதனுடைய தலைவர் எம்.எல். ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ்.ஆர். ராஜகோபால் ஆஜராகி இதே போல தாங்களும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். என்னன்னா, இந்த தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல 4 அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது செல்லாது, அதை ரத்து செய்யணும். அதே சமயம் இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு எண்ணிடப்பட்டு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வழக்குடன் சேர்த்து தங்களுடைய வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தாரு. அப்போ குறுக்கிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாமாகத்தான் ராஜினாமா செஞ்சாங்க. யாரும் அவரை எந்த ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு உட்படுத்தப்படவில்லை. அதே சமயம் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருந்தாலும் கூட அந்த தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக சபாநாயகர் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. சட்டப்படி, அதாவது சட்டமன்ற விதிகளின்படி அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டப்படி அந்த நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தாரு. இதையடுத்து இந்த வழக்கை, அதாவது அதிமுக தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எம்.எல். ரவி தாக்கல் செய்த வழக்கையும் அதிமுக தரப்பில் தாக்கல் செய்து இருக்கக்கூடிய அந்த வழக்கையும் சேர்த்து நாளை மறுநாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிச்சிருக்கு. இதனால நாளை மறுநாள் இந்த 2 வழக்குகளும் ஒன்று சேர விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 4 தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை கோரி அதிமுக தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.